நாமம் மகிமைப்படட்டும். உபாகமம் 28:12 குறித்து கடைசி பகுதியை மாத்திரம் நம்ம என்ன செய்திருக்கிறோம், தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடன் கொடுப்பாய், கடன் என்ன செய்ய மாட்டாய், வாங்காது இருப்பாய் என்கிறதான தலைப்பின் கீழே என்ன செய்கிறோம், நாம் இந்த வேதத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடன் கொடுக்கிற தேவ பிள்ளைகளாய் கர்த்தர் நம்ம என்ன செய்ய போகிறார், மாற்ற போகிறார். கடன் வாங்காதவர்களாய் இந்த உலகத்துல வாழணும்னு கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். கடன் நம்ம கொடுக்கலாம், தவறு இல்லை. ஆனா கடன் வாங்கி கொண்டே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு நம்மளால் முடிந்தால் இருந்தால் நம்ம கடன் கொடுக்கலாம், தவறு இல்லை. ஆனால் நாம் யாரிடத்திலையும் போய் கடன் என்ன செய்யக்கூடாது, வாங்க கூடாதுன்னு கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். இதை குறித்து தான் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ கடன் வாங்காமல் இருக்கணும்னா மனிதனுடைய வாழ்க்கையில என்ன வேண்டும் என்பதை வேதம் நமக்கு என்ன செய்கிறது, கற்றுக் கொடுக்கிறது. நீங்களும் நானும் கடன் வாங்காமல் இருக்கணும்னா சில வேத வசனங்களை நம்ம அறிந்தா மட்டும்தான் கடன் வாங்காம என்ன செய்வோம், இருப்போம். ஏன்னா வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம், நீங்க 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா 8ஆம் வசனம் சொல்லுகிறது, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம கடன் வாங்காம இந்த உலகத்துல வாழணும்னு நம்ம நினைச்சா இருக்கிறவைகள் போதுமென்று என்ன செய்யணுமா, எண்ணணும். இன்னைக்கு நிறைய பேத்துக்கு இருக்கிறவைகள் போதுன்னு சொல்லி என்ன செய்கிறது இல்லை, நினைக்கிறது இல்லை, இருக்கிறதிலே திருப்திப்படுகிறது இல்லை. பணம் இருந்தா நீங்க என்ன செய்யுங்க, வாங்குங்க, தவறு இல்லை. பணம் இருந்தா நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா கடன் வாங்கி நிறைய காரியங்களை என்ன செய்யறாங்க, கடன் வாங்கி நிறைய பொருட்களை என்ன செய்யறாங்க, வாங்குறாங்க. கடன் வாங்கி நிறைய தேவையில்லாத காரியங்களை செய்கிறாங்க. அதற்கு ஒரே ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, போதும் என்கிற மனசு என்ன செய்யல, இல்ல. தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும், இன்றைக்கு கடன் வாங்காமல் இருந்து இந்த உலகத்துல வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நீங்களே யோசித்து பாருங்க, கடன் வாங்கி எத்தனை பொருட்களை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், வாங்கி இருக்கணும். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், சேலைய கூட கடன் வாங்குத மக்கள்லாம் என்ன செய்யறாங்க, இருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கல, இந்த ஊர்ல சேலை யாரும் கடன் வாங்குவாங்களா, சேலை உடுத்துற சேலையை இந்த ஊர்ல கடன் வாங்குவாங்களா, ஆலங்குளத்து ஊர்ல கடன் வாங்குவாங்க. சேலைய வாரம் இந்த நம்ம இந்த பொருள் எல்லாம் பீரோலாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, கட்டிலு, பீரோலு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்லாம் கொடுப்பாங்கல்ல, அவங்ககிட்ட கடன் வாங்குற மாதிரி, இஎம்ஐ போடுற மாதிரி சேலையை கடன் கட்டி துட்டு கட்டி என்ன செய்யறாங்க, வாங்குறாங்க. ஏன் வாங்குறேன்னு கேட்டா, எங்களுக்கு அன்னைக்கு தான் பீடி சம்பளம் என்ன செய்யும், வரும். அப்பதான் நாங்க என்ன செய்வோம், கொடுப்போம். நல்ல ஆட்கள். அப்போ சேலையை வாங்குறது கூட கடன். அப்போ நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை எப்படி போகிறது என்பதை அறிந்து கொள்ளணும். சேலைலாம் நிறைய இருக்கும். எல்லார் வீட்டையும் பீரோவை திறந்து பார்த்தா என்ன செய்யும், பொத்து பொத்துன்னு கீழே என்ன செய்யும், விழும். பீரோவை திறந்தவொடனே முத எல்லாமே என்ன செஞ்சிடும், கீழே விழுந்துரும். சேலை வாங்குங்க, தப்பே கிடையாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கடன் வாங்குகிற மனிதர்கள் ஏராளம் என்ன செய்யறாங்க, பெருகிட்டாங்க. அதனால கடன் கொடுக்கிறவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க, பெருகிட்டாங்க. கடன் வாங்குறதுனாலதான் கொடுக்குறாங்க. நம்ம போய் வாங்கலன்னா யாரு கொடுப்பா? டாஸ்மாக் கடைய கம்பெனி அடைச்சிட்டாங்கன்னா நம்ம ஆட்கள் யாரும் அங்க என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. இருக்கிறதுனாலதான் போய் என்ன செய்யறாங்க, குடிக்கிறாங்க. நான் சிலர்கிட்ட கேட்பேன், கொரோனா காலத்துல மட்டும் ஒழுங்கா என்ன செஞ்சிய இருந்தே எல்லாம், அதே மாதிரி இப்ப இருந்தானா? அது அப்போ கடை அடைச்சிருந்துச்சு, அதனால நாங்க என்ன செஞ்சோம், இருந்தோம். இப்பதான் திறந்துட்டாங்களா, அங்க அன்னைக்கு என்ன செய்யும், இழுக்கும். இன்னைக்கு நிறைய மனிதருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் விரும்புகிறதான காரியம் என்னன்னா, கடன் மட்டும் கொடுக்க மட்டும்தான் நம்ம செய்யணுமா, வாங்க கூடாது. அதற்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அப்படி கடன் வாங்காம இருக்கணும்னா நீங்க போதும் என்கிற மனசு நமக்கு என்ன செய்யணும், வேணும். போதும், எங்களுக்கு போதும் இருந்தா நீங்க தாராளமா என்ன செய்யுங்க, வாங்குங்க. எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, அதற்கு என்னென்ன வாங்கணுமோ என்ன செய்யுங்க, வாங்குங்க. தவறே என்ன செய்யாது, கிடையாது. ஆனால் இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில இங்க தீமோத்தேயு அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அதுவே போதும். நமக்கு என்னது வேணும் இந்த உலகத்துல? உண்ணதற்கு சாப்பாடு என்ன செய்யணும், வேணும். உடுக்கிறதற்கு ட்ரெஸ் என்ன செய்யணும், வேணும். இன்னைக்கு யாரும் பட்டினியா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரேஷன்ல இலவசமா என்ன செஞ்சிருந்தாங்க,
அரிசி கொடுத்துருந்தாங்க. முந்தியாவது 1 ரூபா கொடுத்து வாங்கணும், 3 ரூபா கொடுத்து வாங்கணும், 5 ரூபா கொடுத்து என்ன செய்தோம் வாங்கணும். இப்போ இலவசமா என்ன செய்யுது அரிசி என்ன செய்கிறது வருகிறது. அதனால அது நல்ல அரிசியா இருக்கோ கெட்ட அரிசியா இருக்கோ அதை குறித்து நமக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கு உலகத்துல அநேகர் பட்டினி இல்லாமல் வாழுகிறார்கள். ஒரு நேர உணவாவது என்ன செய்கிறது கிடைக்கிறது. ஒரு நேர உணவில்லாத மனிதர்கள் நிறைய என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருக்கிறாரு தந்திருக்கிறார். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு தேவையானது ஆண்டவர் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் கடன் இல்லாமல் இந்த உலகத்துல வாழணும்னா உண்ணவும் உடுக்கவும் இருந்தாலே போதும் என்று சொல்லி என்ன செய்யணும் நினைக்கணும். கடன் வாங்கி நிறைய பொருட்களை வீட்டுல என்ன செஞ்சிருவாங்க குவிச்சு வச்சிருவாங்க. நிறைய பேர் இதை எதுல வாங்கினீங்க, இந்த ஃப்ரிட்ஜை எதுல வாங்கினீங்க, இந்த வாஷிங் மிஷின் எதுல வாங்கினீங்க, உங்க வீட்டுல இருக்கலாம் டிவி எதுல வாங்கினீங்க, உங்க வீட்டுல இருக்கலாம் அந்த மிக்ஸி எதுல வாங்கினீங்க அப்படின்னு கேட்டா எல்லாமே என்ன செய்யும் இஎம்ஐ வந்துகிட்டே என்ன செய்யும் இருக்கும். கடன் வாங்கி எதுக்கு நம்ம அந்த பொருளை வாங்கணும் அவசியமே இல்லையே. இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு நடக்கிற காரியம் கடைசியில என்ன செய்வோம் கடன் கொடுத்த அந்த பொருளெல்லாம் தூக்கிட்டு போகிற நிலைமைக்கு என்ன செஞ்சிடும் வந்துரும். ஏன்னா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கு முக்கிய காரணம் என்னன்னா அவங்களுக்கு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. கடனுக்குள்ளே இன்னைக்கு அநேகர் சிக்கி இருப்பதற்கு மிக மிக முக்கியமான காரியம் என்னன்னா அவர்களுடைய வாழ்க்கையில திருப்தி இல்லை. அதனாலதான் வேதம் கற்றுக் கொடுக்கிறது உங்களுக்கு எது இருக்கணுமோ அது இருந்தா போதும்னு நீங்க என்ன செய்யுங்க எண்ணுங்கள். 6ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயமா. போதும் என்கிற மனசு இருந்தாலே தேவ பக்தியா. போதும் என்கிற மனதுடனே கூடிய, போதும் என்கிற மனசு யாருக்கு வருகிறது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் என்ன செய்வோம் போதும்னு சொல்லுவோம். சாப்பிடும் போது மட்டும்தான் என்ன செய்வோம் போதும்னு சொல்லுவோம். ஏன்னா வச்சுக்கிட்டே இருந்தா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா சிக்கல் என்ன செஞ்சிடும் வந்துடும். அதனால அங்க மட்டும் வயிறு நிறைஞ்ச உடனே என்ன செஞ்சிருவோம் போதும்னு சொல்லிடுவோம். ஆனா வேற எந்த விஷயத்திலையும் போதும்னு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க சொல்லவே மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நமக்கு ஆண்டவர் இந்த கடைசி காலத்திலே கற்றுக் கொடுக்கிறதான காரியம் என்னன்னா நம்ம கடன் கொடுக்கிறவர்களாய் மாறணும். கடன் கொடுக்கிற தேவ பிள்ளைகளாய் நம்முடைய கரத்தை ஆண்டவர் உயர்த்தணும். அப்படின்னு சொன்னா நமக்கு போதும் என்கிற மனசு வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். போதும் என்கிற மனதுடனே கூடிய மனசு வேணுமா. போதும் என்கிற மனசு இருந்ததுன்னா அந்த தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் மிகுந்த பலன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அடுத்து 7ஆம் வசனம் சொல்லுகிறது உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. உலகத்தில் நாம் ஒன்றுமே என்ன செய்வதில்லை கொண்டு வந்ததில்லை. யாரெல்லாம் பிறக்கும் போது ஒரு காது குத்தி கம்மல் போட்டு மூக்குத்தி குத்தி அடுத்து பாத்தீங்கன்னா கையில போட்டு காலில் போட்டு யாரெல்லாம் பிறந்தோம் ஒண்ணுமே என்ன செய்யல பிறக்கல. திரும்ப வந்ததுக்கு அப்புறம் காதை குத்தி கண்ணை குத்தி கண்ணுல மூக்க குத்தி அடுத்து காதுக்கு 1 2 3 ஸ்டெப் எல்லாம் குத்தி என்ன செய்து திரும்ப போடுறோம். அது உங்க விருப்பம், அது நீங்களும் கடவுளும் பார்த்துக்கோங்க. அதை பத்தி எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா இன்னைக்கு என்ன செய்யணும் உலகத்துல நம்ம பிறக்கும் போது ஒண்ணுமே என்ன செய்யல கொண்டு வந்ததே கிடையாது. யாராவது பிறக்கும் போது 1 கிலோ தங்கத்தோட யாரும் பிறந்தாங்களா அப்படின்னு பார்த்தா என்ன செய்யல பிறக்கல. யாரும் பிறக்கும் போது ட்ரெஸ் போட்டு பிறந்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன செய்யல பிறக்கல. வேதம் சொல்லுகிறது உலகத்திலே நாம் ஒன்றுமே கொண்டு வந்ததில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றுமே என்ன செய்ய மாட்டோமா கொண்டு போக மாட்டோம். இதுல இருந்து எதுவுமே என்ன செய்ய மாட்டோம் எடுத்துட்டு போக மாட்டோம். ஐயோ நான் இத்தனை லட்சம் ரூபாய் இத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு வீடு கட்டி இருக்கேன், அந்த வீடு என் கூட வரட்டும் அப்படின்னா என்ன செய்யாது வராது. நீங்க ஒரு 10 பவுன் நகை வச்சிருக்கீங்கன்னா இந்த நகை என் கூட வரட்டும்னா நீங்க நினைச்சிட்டு நீங்க போனாலும் சரி, ஆனாலும் எடுத்துட்டு தான் என்ன செய்வாங்க விடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு உலகம் அப்படித்தான். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா எதுவுமே நமக்கு நிரந்தரமும் கிடையாது, சொந்தமும் என்ன செய்யாது கிடையாது. ஏன்னா வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இதிலிருந்து ஒண்ணு கொண்டு போவதே கிடையாது, கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போகிறதும் இல்லை. இந்த உலகம் இப்படிப்பட்ட நிலைமையில தான் என்ன செய்கிறது இருக்கிறது. உலகத்துல நீங்க பாருங்க எவ்வளவு உயர்ந்த பதவியில என்ன செய்யறாங்க அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. போகும்போது அந்த பதவியை விட்டுட்டு தான் என்ன செய்யணும் போகணும். நான் இந்த சேர்ல தான் 10 வருஷம் இருந்தேன்,
இந்த பதவியிலே தான் நான் இருப்பேன்லாம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. விட்டுட்டு தான் என்ன செய்யணும், போகணும். உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க இந்த உலகத்துல ஆசீர்வாதமா இருக்கணும்னா, சமாதானமா இருக்கணும்னா, சந்தோஷமா இருக்கணும்னா, நீங்க கடன் வாங்காம இருந்தா மட்டும்தான் சந்தோஷமா என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். ஏன்னா கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், கர்த்தர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவர், கர்த்தர் நம்மை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். இதை அனுதினமும் என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் தேவைகளை என்ன செய்கிறவர், சந்திக்கிறவர், நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவர். இருக்கிறதுல போதும்னு இருந்தாலே போதும், நம்முடைய தேவைகளை பாஸ்டர் நீங்க பாஸ்டர் உங்களுக்கு தருவாங்க, எங்களுக்கு யாரு தருவா? உங்களுக்கு ஆண்டவர் நல்ல பலனை தந்திருக்கிறார், நல்ல உழைக்க திறமையை தந்திருக்கிறார். அதுல நீங்க ஞானமாய் பொழைச்சீங்கன்னா உங்க வீடு பூரா என்ன செஞ்சிருக்கும், எல்லாமே நிரம்பி இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு பலனை தந்திருக்கும் போது வருகிற வருமானத்துல ஞானமாய் நீங்க செலவு பண்ணீங்கன்னா ஃப்ரிட்ஜ் என்ன, வாஷிங் மிஷின் என்ன, ஏசி என்ன, எல்லாமே என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா இன்றைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு போதும் என்கிற மனசு என்ன செஞ்சிடணும், வந்துடணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். அதை விட வேற ஒண்ணுமே நமக்கு என்ன செய்யாது, கிடையாது. நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், நமக்கு பலனை தருகிறவர், நமக்கு சுகத்தை என்ன செய்கிறவர், தருகிறவர். ஏனென்று சொன்னால் எதையுமே கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதில்லை. அதனால இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள்ல அது வேணும் இது வேணும்னு நமக்கு ஆசைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. நமக்கு என்ன தேவையோ அதை பரமபிதா என்ன செஞ்சிருக்கிறார், அறிந்திருக்கிறார். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நீங்க பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது. பொல்லாதவர்களா நம்ம யாரா, பொல்லாதவர்களா நம்மள மாதிரி பொல்லாதவங்க யாருமே என்ன செய்யாது, கிடையாது. பைபிள் சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் கூட உங்க பிள்ளைக்கு, உங்க பிள்ளை பொல்லாதவர்களா நம்ம இருந்தாலும் நம்ம பிள்ளைக்கு என்னதை கொடுப்போமா, நல்ல ஈவுகளை கொடுப்போம். நம்ம பிள்ளைக்கு நல்ல காரியத்தை தான் என்ன செய்வோம். நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா, உங்களையும் என்னையும் உருவாக்கின கர்த்தர் பரமபிதா பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று வேதம் சொல்லுகிறார். அதை மட்டும்தான் அவர் கொடுப்பாரா, எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறவர், நம்முடைய நினைவுகளை அறிகிறவர். பொல்லாதவர்களாகிய நீங்கள் கூட உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா நமக்கு எல்லாவற்றையும் என்ன செய்வாரு, கொடுப்பார். அவரால் முடியாது ஒண்ணுமே என்ன செய்யாது, கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு எதை தந்திருக்கிறாரோ அதிலே திருப்தியா இருப்போம். கர்த்தர் நமக்கு எதை தந்திருக்கிறாரோ அதிலே போதும் என்று இருப்போம். அதை விட வேற ஒண்ணுமே கிடையாது. அதுதான் தேவ பக்தி என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய தெய்வம் நமக்கு கொடுக்கிற கர்த்தர், நம்முடைய தேவையை அறிந்து உதவி செய்கிற கர்த்தர், நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர். ஏன்னா ஜீவன் உள்ள தேவன் அவர். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர், வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு என்ன செய்யும், ஒத்தாசை வரும். ஆனால் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், கடன் இல்லாமல் இந்த உலகத்துல வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். கடன் கொடுக்கிறவர்களாய் இருப்போம், ஆனால் கடன் வாங்குகிறவர்களாய் மட்டும் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒருவேளை 24 வரைக்கும் நாம் அதை செய்திருக்கலாம், ஆனா 25 நம்முடைய கரம் உயர்ந்திருக்கணும். கொடுக்கிற கரமாய் கர்த்தர் என்ன செய்யணும், மாற்றணும். இது முடியுமா? முடியும். இதெல்லாம் முடியாது ஒண்ணுமே கிடையாது. முடியும். ஏன்னா கர்த்தர் நம்முடைய கரத்தை என்ன செய்ய முடியும், என்னாலேயே முடியும் என்று சொன்னால் உங்களாலேயே என்ன செய்ய முடியும். ஏன்னா வேதம் கற்றுக் கொடுக்கிறது, உலகத்துல கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போகிறதும் இல்லை. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு இருந்தாலே போதும் என்று சொல்லுகிறது. 9ஆம் வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வரியவான்களாக, 1 தீமோத்தேயு 6:9 சொல்லுகிறது, ஐஸ்வரியவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும். பணக்காரனாய் மாறன்னு யார் நினைச்சாலும், பணக்காரன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நம்ம ஐஸ்வர்யவானா மாறிக்கலாம், அதுல எந்த குறைவும் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது மிகவும் கடினமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இங்க ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள், பணக்காரராய் மாற விரும்புகிறவர்கள் சோதனையிலும்
கண்ணியிலுமா. சோதனையும் கண்ணியும். கண்ணியில மாட்டினா வெளியே வருவது ரொம்ப கஷ்டம். பணக்காரனாய் மாறணும், நான் அதை வாங்கிடணும், இதை வாங்கிடணும், அப்படி செஞ்சிடணும், இப்படி செஞ்சிடணும். கர்த்தர் கொடுத்தா வாங்குங்க. கடன் வாங்கி மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, வாங்கிடாதீங்க. எங்க வீட்டுல எல்லா பொருளும் என்ன செய்யணும், இருக்கணும். சில நிகழ்ச்சிகளை ஏதாவது பார்க்கும்போது சொல்லுவாங்க, எல்லாமே கடன்ல தான் என்ன செய்யுது இருக்கு. ஃப்ரிட்ஜு கடன், வாஷிங் மிஷின் கடன், ஏசி கடன், பைக்கு கடன், காரு கடன், செல்போன் கடன், அடுத்து இன்னும் என்னெல்லாம் இருக்குன்னு இது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. எல்லாமே கடன். இவங்களே கடன் தான். இந்தியாவே கடன்ல தான் என்ன செய்யுது போய்கிட்டு இருக்கிறது. ஆனா தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டாம், கடன்ல என்ன செய்ய வேண்டாம், வாழ வேண்டாம். எல்லாமே கடன், எல்லாமே கடன். ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டதும் கடன். இப்படி ஒண்ணுனா கடன் 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 மேலே போச்சுன்னா கடைசி என்ன செஞ்சிடும், சோதனை, கண்ணி, பிரச்சனை, போராட்டத்துல சிக்கி அடுத்து வாழ்வதா வேண்டாமா, போவதா இருப்பதா அப்படிங்கிற நிலைமைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை என்ன செஞ்சிருக்கிறது, கேள்விக்குறியாய் மாறி இருக்கிறது. ஆனா தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அறிந்து கொள்ளணும், நீங்களும் நானும் எந்த சோதனையில என்ன செஞ்சிடக்கூடாது, மாட்டிவிடக்கூடாது. எந்த கண்ணியிலையும் போய் மாட்டிட்டு வெளியே வர முடியாமல் இருக்கக்கூடாது. இன்னைக்கு முழு உலகத்திலேயும் கடன் என்கிற கண்ணி தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு விரிக்கப்பட்டிருக்கிறது. ரோட்ல நடந்து போனாலும் உங்களுக்கு கடன் என்கிற கண்ணி ரெடியா என்ன செய்து இருக்கிறது. வீட்டுக்குள்ள இருந்தாலும் கடன் என்கிற கண்ணி இருக்கிறது. வீட்டுக்கிட்ட தேடி வந்து உங்களை கண்ணியில மாட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. திரும்ப வந்து கொடுத்த வந்து உங்களை வஞ்சிக்கிட்டு என்ன செய்வான், இருப்பான். இதுதான் உலகத்தினுடைய நிலைமையா. ஏன் இதை குறித்து பேசுகிறோம் என்று சொன்னால், வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நீயோ அநேகம் சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்குவதில்லை. அது ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி இருந்தாலும் இன்றைக்கு இந்த வேதாகமம் நம்முடைய கரத்துல இருக்கிறது. இது நமக்கும் பொருந்தும். நாமும் அதை விசுவாசிக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒருபோதும் ஒரு நாளும் ₹1 கூட நான் என்ன செய்யக்கூடாது, கடன் இருக்கக்கூடாது. கடந்த வாரத்திலே நம்ம தியானித்தோம், அன்பை அல்லாமல் வேற ஒன்றிலும் நீங்க என்ன செய்யாதீங்க, கடன் படாதீருங்க. அன்பு செலுத்துகிறது மட்டும் நமக்கு என்ன செய்யணும், வேணும். அன்பு செலுத்தலனா கடன், அந்த கடன் மட்டும் இருந்ததுன்னா நீங்க என்ன செஞ்சிருங்க, அடைச்சிருங்க. அன்பு செலுத்துகிற கடனே அல்லாமல் வேற ஒன்றிலும் நீங்க என்ன செய்யாதீங்க, கடன் படாதிருங்க. வேற எந்த காரியத்திலையும் கடன் படாதிருங்க என்று ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். தேவ பிள்ளைகள் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், சோதனையிலும் கண்ணியிலும் அகப்படாமல் இருக்கணும். அடுத்து வேதம் சொல்லுகிறது, மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளினால் விழுகிறார்களாம். பலவிதமான இச்சை. ஐஸ்வர்யவானாய் மாறணும்னு நினைச்சாங்கன்னா பலவிதமான பாவத்துல என்ன செஞ்சிருந்தாங்களாம், விழுந்துருந்தாங்க. சோதனை வருதாம், கண்ணி வருகிறதாம், கேடு வருகிறதாம், அழிவு வருகிறதா. இதெல்லாம் போட்டு நம்மளை என்ன செஞ்சிடும், அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகள்ல என்ன செய்கிறார்கள், விழுகிறார்கள். தேவ பிள்ளைகள் தாண்டுல நம்ம என்ன செய்யணும், கவனமா இருக்கணும். ஏன்னா வஞ்சிக்கிற ஆவிகள் பயங்கரமா என்ன செய்கிறது, கிரியை செய்கிறது. பிசாசானவன் வேதம் சொல்லுகிறது, கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று என்ன செய்கிறான், வகை தேடி சுற்றி திரிகிறான். அந்த கண்ணில போய் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மாட்டிக்கொள்ளக்கூடாது. நீங்க சிங்கத்தை பார்த்தீங்கன்னா காட்டுல என்ன செய்யும், இருக்கும். அது ஒவ்வொரு நேரமும் என்ன செய்யும், எப்படி சுற்றிட்டு வரும் அப்படின்னா, எந்த மிருகத்தை என்ன செய்யலாம், அடிக்கலாம், எந்த மிருகத்தை சாப்பிடலாம், இந்த மிருகத்தை அடிச்சா நல்லா இருக்குமா, அல்லனா அந்த மிருகத்தை அடிக்க முடியலாம், அதனுடைய குட்டியை என்ன செஞ்சிடலாமா, அடிச்சு சாப்பிட்டுலாமா அப்படின்னு சுத்திக்கிட்டே என்ன செய்யுமா இருக்கும். நீங்க பாத்தீங்க. இது உங்களுக்கு எப்படி தெரியும் பாஸ்டர் அப்படின்னா, நம்ம எல்லாம் இந்த ஏதாவது டிவியில மிருக சேனல் ஏதாவது ஓடிச்சுன்னா அதுல பார்க்கும்போது என்ன செய்யும் தெரியும். இந்த சிங்கம் என்ன செய்யும், சுத்திக்கிட்டே வரும். எதை அடிக்கலாம், எதை கொல்லலாம், எதை விழுங்கலாம், எந்த உயிரை எடுக்கலாம், தான் வயித்தை என்ன செய்யலாம், நிரப்பலாம் என்று சொல்லி சுற்றி கொண்டு வருமா. அதே போலதான் பிசாசானவனும் கெச்சிக்கிற சிங்கத்தை போல யார விழுங்கலாம் என்று சொல்லி அவனும் என்ன தேடி என்ன செய்கிறான், சுற்றி திரிகிறான். நம்ம கவனமா என்ன செய்யணும், இருக்கணும். கெச்சிக்கிற சிங்கத்தை போல பிசாசு வகை தேடி சுற்றி திரிகிறான். அந்த வலையில போய் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது,
மாட்டிடக்கூடாது. அது எந்த வலை வேணாலும் இருக்கலாம். கடன் என்கிற வலையோ, ஐஸ்வர்யவானாய் மாறணும் என்கிற கண்ணியோ, இல்லைன்னா பணக்காரனாய் மாறிடணும் என்கிற எண்ணமோ, இல்லைன்னா கடனை வாங்கி அவங்க வீட்டில் அது இருக்கிறது, எங்க வீட்டில் ஒண்ணு இல்லையே, நான் வாங்கிடணும் என்று நினைக்கிறதான சூழ்நிலையோ எதுவாய் இருந்தாலும் சரி, நாம் கண்ணியில என்ன செய்ய போகிறோம், அகப்பட போகிறோம் என்பதை அறிந்து கொள்ளணும். ஏன்னா காலம் கடைசியா இருக்கிறது. ஆண்டவராக இயேசு என்ன செய்ய போகிறார், வரப்போகிறார். அவரை சந்திப்பதற்கு நம்ம என்ன செய்யணும், ஆயத்தமாகணும். சபையானது ஆயத்தமாகணும். கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய எண்ணம், நம்முடைய நோக்கம், நம்முடைய ஏக்கம் எல்லாம் பரலோகத்தை குறித்து நம்முடைய சிந்தையில எப்போதும் ஓடிக்கிட்டே என்ன செய்யணும், இருக்கும். இயேசு வந்தா பரலோகத்துக்கு என்ன செஞ்சிடணும், போயிடணும். இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில எப்போ என்ன நடக்குன்னு என்ன செய்யல, சொல்ல முடியல. திடீர்னு ஏதாவது ஒண்ணு என்ன செஞ்சிருது, நடந்து விடுகிறது. தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும், நம்ம கவனமாய் வாழணும். பலவிதமான சோதனையில கண்ணியில அகப்படாமல் இருக்கணும்னா 10ஆம் வசனம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் என்ன செஞ்சிருக்கிறதா, வேறாயிருக்கிறது. மூல காரணம் இன்னைக்கு கடன்ல மாட்டிக்கொள்வதற்கு மூல காரணம் என்ன, பணம் வேணும். எதையாவது செஞ்சிடணும், அதையாவது செஞ்சிடணும், இதையாவது என்ன செஞ்சிடணும், வாங்கிடணும். வேதம் சொல்லுகிறது பண ஆசை, பணம் தேவை. இதை பிரசங்கியில சொல்லுகிறது, பணமோ எல்லாவற்றுக்கும் என்ன செய்யுமா, உதவும். பணம் எல்லாத்துக்கும் என்ன செய்யும், உதவும். நீங்க இங்க வர்றதுக்கு, நான் இங்க வர்றதுக்கு பணம் உதவி இருக்கிறது. நீங்க இந்த இடத்துக்கு வருவதற்கு பணம் என்ன செஞ்சிருக்கு, உதவி இருக்கிறது. சாப்பிடுறதுக்கு பணம் நமக்கு என்ன செய்யுது, உதவுகிறது. ஆனா பணம் நமக்கு தேவை. ஆனா பண ஆசை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பணம்னா நமக்கு தெரியும் தேவை, அத்தியாவசிய தேவைக்கான எல்லாவற்றையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆனா அதன் மேல ஆசை என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆசை என்ன செய்து இருக்கிறது. அதை செஞ்சிடலாமா, இதை செஞ்சிடலாமா அப்படிங்கிற ஆசை நிறைய பேத்துக்கு ஆசை. வேதம் கற்றுக் கொடுக்கிறது, கிறிஸ்துவை உடையவர்கள் அதன் ஆசை இச்சைகளை என்ன செஞ்சிருக்கிறாங்களா, சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். இன்னைக்கு சிலருக்கு ஆசை என்னன்னா லிப்டிக் போடணும்னு சிலருக்கு என்ன செய்யும், ஆசை இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா கருப்பா இருந்தா சிவப்பா என்ன செய்யணும், மாறன்னு சிலருக்கு ஆசை இருக்கும். சிலருக்கு இன்னும் அப்படியே வரிசையா அடிக்கிட்டு போனா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிரும், வேண்டாம். அப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய விஷயங்களிலே இன்னைக்கு மனுஷனுக்கு என்ன செய்யும், ஆசை இருக்கும். லிப்டிக் அது நினைக்கலோ, லிப்டிக் எல்லாம் கிடையாது, விஷத்தை தான் வாயில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மெல்லாம் யாரும் செய்யல, அந்த விஷத்தை தான் வாயில. அந்த சிவப்பா மாத்தனா கெமிக்கலை பாருங்க, அந்த கெமிக்கல் இருந்தா அதை மட்டும்தானே சிவப்பா மாறும். நீங்களே பாருங்களேன், கேசரி கிண்டும் போது ஒரு சிவப்பு கலர் பொடியை போட்டாதான் சிவப்பா என்ன செய்யும், இருக்கும். இல்லைன்னா இன்னொரு பொடியை போட்டாதான் கொஞ்சம் மஞ்சையா என்ன செய்யும், இருக்கும். இயற்கையெல்லாம் கிடையாது, எல்லாமே கெமிக்கல் தான். இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு மனிதனுக்கு பல ஆசை இருக்கிறது. பண ஆசை மட்டுமல்ல, எல்லா ஆசையும் இன்னைக்கு மனிதனுக்கு இருக்கு. எப்படியாயின்னு நான் இந்த சாகதுக்கு உள்ளாடி ஒரு 20 பவுனாவது என்ன செஞ்சிடணும், எடுத்துடணும். அல்லனா ஒரு 10 பவுனாவது என்ன செஞ்சிடணும், எடுத்துடணும். எடுங்க, நல்லது. நான் எடுத்து பத்திரமா வீட்டுல வச்சுக்கோங்க. யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, தூக்கிட்டு போயிடக்கூடாது. தேவைன்னா வேணா கவரிங்க வேணா போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பிச்சிருவிய. அல்லனா சங்கடம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல இன்னைக்கு ஆசை தேவை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில தேவன் வெறுக்கிற, தேவன் விரும்பாத காரியத்திற்கு என்ன செய்ய வேண்டாம், நம்ம இடம் கொடுக்க வேண்டாம். வேதம் கற்றுக் கொடுக்கிறது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். நம்மகிட்ட இருக்கிறதுல நீங்க எதை வேணாலும் என்ன செய்துக்கோங்க. பணம் இருந்தா நகை எடுக்கணும்னா என்ன செஞ்சுக்கோங்க, எடுத்துக்கோங்க. ஆனா ஆசைப்பட்டு கடனை வாங்கி எதையும் செஞ்சுட்டு திரும்ப அதையும் கொடுத்துட்டு கெட்டின பணத்தையும் விட்டுட்டு இழந்து போய் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. வாழ்க்கையில தேவன் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். இந்த வேதாகமம் தான் நமக்கு நிறைய ஆலோசனைகளை சொல்லுகிறது, என்னெல்லாம் செய்யணும் கற்றுக் கொடுக்கிறது. சேமிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் சரி, கவனமா இருக்கணும். பணத்தோடு சம்பந்தப்பட்டதுனால இதை சொல்லிக் கொண்டு வருகிறோம். ஏனென்று சொன்னால் எல்லா தீமைக்கும் வேறே பண ஆசைதான். சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு என்ன செஞ்சிட்டாங்களாம், போயிட்டாங்களாம். பணத்தை விரும்பி இச்சித்து, இச்சையோடு வேதம் சொல்லுகிறது, அந்த பழத்தை இச்சையோடு பார்த்து என்ன செஞ்சிட்டாங்க, பார்வைக்கு நல்லா இருக்குன்னு பிடுங்கி என்ன செய்தாங்க, சாப்பிட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே பாவம் செய்தாயிட்டு. அப்ப இச்சை என்பது பாவத்தை என்ன செய்கிறது, குறிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்களாம், வழுவி அநேக வேதனைகளால்
தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பணக்காரன் பூரா தங்களுக்கு வேதனையில தான் என்ன செய்வான், வாழ்ந்துகிட்டு இருப்பான். நல்லா யோசித்து பாருங்க. எப்போ ஐடி ரைடு வரும்னு சொல்லி என்ன செய்யாது, தெரியாது. எப்போ ரைடு வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு தெரியாது. பணக்காரன் பூரா பயத்தோடு தான் என்ன செய்யறாங்க, வாழ்றாங்க. நிறைய பொன்வெள்ளி வைத்திருக்கிறவங்கலாம் பணத்தோட தான் வாழ்றாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பயத்தோடு வாழ்ந்து கொண்டு நிறைய பேத்துக்கு பல ஆசை. இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஒரு வாலிப பிள்ளை சொல்றது, என் கல்யாணம் எப்படி நடக்கணும்னா எத்தனை ரூபாயில நடக்கணும், ஒரு லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் சொன்னா பரவாயில்ல, 1 கோடிக்கு மேல சர்வசாதாரணமா சொல்றாங்க. கல்யாணம் எத்தனை கோடி ரூபாயில நடக்கணுமா, 1 கோடி ரூபாய். அப்ப இந்த பிள்ளை என்னத்துக்கு ஆகும் தெரியல. ஆசைய பாருங்க, 1 கோடி 100 லட்சத்துல கல்யாணம் நடக்கணுமா, 100 லட்சம். இங்க நமக்கு 10,000 இருந்தாலே 20,000 இருந்தாலே கல்யாணம் என்ன செஞ்சிடலாம், 50,000 இருந்தா முடிச்சிடலாம். ஆனா இவங்களுக்கு 1 கோடி. அப்படி என்னதான் செய்ய போறாங்கன்னு சொல்லி என்ன செய்யல, தெரியல. இன்னைக்கு மனுஷனுக்கு ஆசைய பாருங்க, எதுக்கலாமோ ஆசைப்படுறாங்க. ஆசை வேணும். அப்படியெல்லாம் நமக்கு எந்த ஆசையும் இருக்காது. 1 கோடி ரூபாய்க்கு கல்யாணம் முடிக்கணும், அல்லனா 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டணும். எத்தனை கோடிக்கு கட்டினாலும் சரி, கடைசி அந்த கோடி என்னைக்கு ஒரு பூமி ஆண்டவர் அதிர பண்ணிட்டார்னா கோடி எல்லாம் காணாம என்ன செஞ்சிடும், போயிரும். பூமி எல்லாம் அதிர்ந்துருச்சு, ஒரு ஆட்டம் தான், ஒரு ஷேக், அவ்வளவுதான், முடிஞ்சது. எல்லாமே கோடியெல்லாம் என்ன செஞ்சிடும், தரமட்டமா என்ன செஞ்சிடும், ஆகிவிடும். ஏன்னா உலகத்துல நிறைய நடக்கிறோம். சுனாமியில பாருங்க, எவ்வளவோ பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு, தரைமட்டமாயிருச்சு. கேரளாவுல நடந்ததான அந்த வயநாடுல பாத்தீங்கன்னா அப்படி எல்லாம் என்ன செஞ்சிருச்சு, முங்கிருச்சு. ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு மனுஷனுடைய எண்ணங்கள் பாருங்க எப்படி இருக்கிற போது அப்படி இப்படின்னு என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. ஏன்னா ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எதன் மேலும் நமக்கு ஆசை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பயமும் என்ன செய்யாது, இருக்காது. பயப்பட வேண்டிய அவசியமும் என்ன செய்யல, இல்லை. வேதம் கற்றுக் கொடுக்கிறது, விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்களாம். பண ஆசை ஒரு மனுஷனுக்கு வந்ததுன்னா விழுக எங்க நடக்கிறதுனா அவன் விசுவாசத்தை விட்டு என்ன செஞ்சிருதான், விலகி போகிறான். அடுத்து அவனுக்கு வேதனை என்ன செய்கிறது, வருகிறது. அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்திக்கணும். தன்னைத்தானே யாராவது குத்துவாங்களா? உங்களை நீங்களே போய் அருவாள் எடுத்தோ கத்தி எடுத்தோ நீங்க குத்தி கீறி உங்களுக்கு ரத்தம் வரட்டுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? இருக்கவே மாட்டீர்கள். சொல்லுங்க, ஒரு மனுஷனுக்கு பண ஆசை இருக்குன்னு சொன்னா அவன் தன்னைத்தானே என்ன செய்வான், கெடுத்துக் கொள்ளுவான், தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுவான், தனக்குத்தானே அநேக வேதனையை என்ன செய்வானா, வருவித்துக் கொள்ளுவான். அப்ப தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும். மறுபடியும் சொல்லுகிறேன், பணம் நமக்கு தேவை, பண ஆசை வேண்டாம். கர்த்தர் நமக்கு அன்னன்னைக்கு என்ன தருகிறாரோ அதிலே நம்ம என்ன செய்வோம், திருப்தியாய் இருப்போம். ஏன்னா வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது, உண்ணவும் ஒடுக்கவும் இருந்தாலே போதும். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று என்ன செய்யாது, பிரயாசப்படாது. பெரிய நான் பணக்காரனாய் மாறிடணும்னு சொல்லி என்ன செய்யாதே, பிரயாசப்படாது. கர்த்தர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை தந்தா சந்தோஷம். நீங்க பெரிய பணக்காரனா இருந்தா நமக்கும் என்ன செய்யுது, கொஞ்சம் நல்லதுதான். கஷ்டமே என்ன செய்யாது, இருக்காது. ஆனா அதற்காக பிரயாசப்பட வேண்டாம். நீங்க வேலை செய்யுங்க, உழைங்க, சம்பாதிங்க. அதுக்கு ஆண்டவர் பிரயாசப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுல என்ன செஞ்சிடக்கூடாது, படுத்து தூங்கிடக்கூடாது. வேலை இல்லைன்னா தூங்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலை இருந்தது அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், வேலை என்ன செய்யணும். வேதம் கற்றுக் கொடுக்கிறது, ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று என்ன செய்யாது, பிரயாசப்படாது. அவன் ஐஸ்வர்யவானாய் மாறிட்டான், அவன் பணக்காரனாய் மாறிட்டான், என் பக்கத்து வீட்டுக்காரன் அப்படி ஆயிட்டான், அதெல்லாம் நமக்கு தேவையே என்ன செய்யாது, கிடையாது. நம்ம எப்படி இருக்கிறோம், கர்த்தர் நமக்கு கொடுத்தது அப்ப என்னவோ அதிலே நம்ம என்ன செஞ்சிடணும், திருப்தியா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியை என்ன செய்யாதே, சாராதே. சுய புத்தி ஒண்ணு இருக்கு, சொல் புத்தி ஒண்ணு என்ன செய்து இருக்கிறது சொல்லுவாங்க. ஒண்ணு சுய புத்தி வேணும், அல்லனா என்ன செய்யணும், சொல் புத்தி வேணும். நிறைய பேருக்கு சுய புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது. அப்பனா இவங்களை எந்த லிஸ்ட்ல கொண்டு வைக்கிறது, சுய புத்தி. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க சுய புத்தியில மட்டும் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, சாஞ்சிடாதீங்க. சுயமா எதையாவது செய்ய நினைச்சிட்டீங்க அப்படின்னா அங்க பெரிய சிக்கல் என்ன செய்து இருக்கிறது, சோதனை இருக்கிறது, கண்ணி என்ன செய்து இருக்கிறது. உன் சுய புத்தியின் மேல என்ன செய்யாதே, சாராதே. சுய புத்திய சார்ந்து என்ன செஞ்சிடாதீங்க, வாழ்ந்துடாதீங்க. அப்ப எதைத்தான் சார்ந்து வாழ, கர்த்தர் கொடுக்கிற ஞானத்தை சார்ந்து என்ன செய்யுங்க, வாழுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரோ
அதுல வாழுங்க. நமக்குன்னு ஒரு சுயம் என்ன செய்து இருக்கிறது. அந்த சுயத்தை ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, தடுக்க மாட்டார். அப்படி தடுத்தா நம்ம பொற்பிதாவாகிய நம்முடைய அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, ஏவாள் அம்மா பறிக்கும் போது என்ன செஞ்சிருப்பாரு, தடுத்திருப்பாரு. சுய புத்தியின் மேல சுய புத்திய அன்னைக்கே ஆண்டவர் தடுக்கன்னா என்ன செஞ்சிருப்பாரு, தடுத்திருப்பாரு. ஆனால் ஆண்டவர் என்ன செய்யல, தடுக்கல. சுயத்தை விட்டுருவார். நீ போறியா போ, செய்யறியா செய். அன்றைய ஆலோசனை கேட்டு செஞ்சா அதுல பிரச்சனை என்ன செய்யாது, வராது. நம்முடைய சுயமாய் சில காரியங்களை செய்தால் அதுல சில பிரச்சனைகள் வரும். அதை நம்ம தான் என்ன செஞ்சுக்கணும், பொறுப்படுத்திக்கணும். ஆண்டவர் மேல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, சுய புத்தியின் மேல என்ன செய்யாதீங்க, சாயாதீங்கள். சுய புத்தியை சாராதீர்கள். சுய புத்தியை நம்பி, நமக்கென்று இருக்கிற அந்த புத்தியை நம்பி நீங்க என்ன செய்யாதீங்க, வாழாதீங்க. தேவன் கொடுக்கிற அந்த ஞானத்திலே என்ன செய்யுங்க, வாழுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 8ஆம் வசனம் 1 தீமோத்தேயு 6:8 சொல்லுகிறது, உண்ணவும் உடுக்கவும் உங்களுக்கு இருந்தாலே என்ன செய்யும், போதும். அதைத்தான் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்று சொன்னார், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு என்ன செய்யும், தாரும். ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுக்கும் போது என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு என்ன செய்யும், தாரும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்னைக்கு எங்களுக்கு ஆண்டவரே தாரும். காலையில எழும்பி என்ன செய்யுங்க, கேளுங்க, ஆண்டவரே இன்னைக்கு இதெல்லாம் எனக்கு தேவை இருக்கு, நீங்க என்ன செய்யுங்க, தாங்க. நல்ல வேலையை தாங்க, நல்ல வருமானத்தை என்ன செய்யுங்க, தாங்க. ஆண்டவரே தாருங்கள் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணுமா, கேட்கணும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று தாரு. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு இருந்தாலே போதும் என்கிற மனசு நமக்கு வேணும். வேதம் கற்றுக் கொடுக்கிறது, இன்னைக்கு எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை நீங்க இன்னைக்கு எங்களுக்கு என்ன செய்யுங்க, தாங்க. ஆண்டவரிடத்துல கேட்கணும். நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கிறோமா என்பதை யோசிங்க. கேட்டா கர்த்தர் நிச்சயமாய் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு என்ன செய்வாரு, தருவார். இன்னைக்கு ஆண்டவரே எனக்கு இது தேவையப்பா, இதை நீங்க சந்திங்க. இன்னைக்கு தேவையானவற்றை நீங்க எங்களுக்கு என்ன செய்யுங்க, தாருங்கள் என்று ஆண்டவரிடத்துல கேட்கணும். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனம் சொல்லுகிறது, பண ஆசையை குறித்து தான் அங்கு சொல்லுகிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். அதற்காக நாம் பணம் வேண்டாம் என்று ஒரு நாளும் சொல்லவில்லை. பணம் நமக்கு தேவை, பண ஆசை தான் நமக்கு வேண்டாம். 13ஆம் அதிகாரம் 5-6 சொல்லுகிறது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று என்ன செய்யுங்க, எண்ணுங்க. உங்களுக்கு இருக்கா போதும், இது இருக்கா போதும், இதுல இன்னைக்கு பழைய சோறு இருக்கா சந்தோஷம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடணும், சாப்பிடுறோம். பழைய சோறு அவங்க வீட்டுல இன்னைக்கு என்ன செய்யுது, அப்படியே மூக்க தொலைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல போய் ஒரு 500 ரூபாயை வாங்கிட்டு போய் காலி பண்ணிடக்கூடாது. சரியா? அப்ப நம்ம வீட்டுல என்ன இருக்கிறதோ அதுல என்ன செஞ்சு கொள்ளணும், வாழ்ந்து கொள்ளணும். வேதம் கற்றுக் கொடுக்கிறது, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று என்ன செய்யுங்க, என்னங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில கடல்ல மாட்டிக்கொள்வதற்கு முக்கிய காரணம் அவங்களை பார்த்து இவங்களை பார்த்து தான். நிறைய பேர் சொல்றத கேள்விப்பட்டிருக்கிறோம். அவங்க இத்தனாயிரம் ரூபாய் சேரி எடுத்துட்டாங்களா, அல்ல இத்தனாயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டாங்களா, இவ்வளவு நகை வாங்கிட்டாங்களா, அப்ப அவங்கள விட நம்ம என்ன செஞ்சிடணும், வாங்கிடணும். அவங்கள விட நம்ம என்ன குறைஞ்சாளா அப்படின்னு சொல்லி கடல்ல போய் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, மாட்டிக்கொள்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அப்போ ஆண்டவர் என்ன செய்வாராம், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்ன செய்ய மாட்டாராம், கைவிடவே மாட்டார். நம்மளை விட்டு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், விலகாமல் இருக்கணும்னா, நம்மை கைவிடாமல் இருக்கணும்னா ஆண்டவர் விரும்புகிறார். உனக்கு இருக்கிறவைகள் போதும் என்று என்ன செய்யுங்க, என்னங்க. எது இருக்கிறதோ அது என்ன செய்யும், போதும் ஆண்டவர். இன்னும் நீங்க தந்தீங்கன்னா தாங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு எனக்கு இருக்கிறது போதும். என் தேவையை அறிந்து நீங்க தர வேண்டியதை என்ன செய்யுங்க, தாருங்கள். நான் எதிலையும் போய் என்ன செய்ய மாட்டேன், சிக்கிக் கொள்ள மாட்டேன். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அதனாலே நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? பண ஆசை இல்லைன்னா கர்த்தர் நம்ம கூட இருப்பார்.
பண ஆசை இல்லைன்னா அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். பண ஆசை இல்லாமல் இருக்கிறது போதும் என்று சொன்னால் அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் கைவிடல, அவர் நம்மை விட்டு விலகலைன்னா நம்ம தைரியமா இந்த உலகத்துல என்ன செய்யலாம்? வாழலாம். யார் வேணாலும் விலகி போவாங்க. உலகத்துல எல்லா மனிதனுடைய வாழ்க்கையும் அதுதான் நடக்கும். விலகி போகிற மனிதர்கள் இருப்பார்கள், விலகி போகிற சொந்தங்கள் இருப்பார்கள். ஆனா யார் விலகி போனாலும் சரி, ஆண்டவர் மட்டும் நம்மளை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? விலகி போயிடக்கூடாது. அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்ன செய்வதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. நம்ம தைரியமா என்ன செய்யுங்க? இருங்க. நம்ம பயப்பட வேண்டாம். மனுஷன் நமக்கு ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தைரியம் இருந்தாதான். ஆண்டவர் நம்ம கூட இருந்தா மனுஷனால ஒண்ணும் நமக்கு என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. அப்ப நம்ம அறிந்து கொள்ளணும், தேவ பிள்ளைகள், இந்த கடைசி காலத்திலே வாழுகிற தேவ பிள்ளைகள், இல்லாத பொருள் மேல நம்முடைய கண்களை என்ன செய்ய வேண்டாம்? பறக்க விட வேண்டாம். இல்லாதவைகள் மேல நீங்க எதை குறித்து என்ன செய்ய வேண்டாம்? யோசிக்க வேண்டாம். எது இருக்கோ அதுல திருப்தியா என்ன செய்வோம்? வாழுவோம். அதான் உலகத்துல சொல்லுவோம், கூழோ கஞ்சோ இருக்கிறதுல நம்ம என்ன செஞ்சிடணும்? திருப்தியா இருக்கணும். கர்த்தர் கொடுத்தது அதான். மிளகாவை கடிக்கும் போது இது நம்ம பிரியாணின்னு நினைச்சு என்ன செஞ்சுக்கணும்? சாப்பிட்டுக்கிடணும். அல்லனா லெக் பீஸ் நினைச்சு என்ன செஞ்சுக்கணும்? சாப்பிட்டுக்கிடணும். அப்படின்னா நம்ம திருப்தியா என்ன செஞ்சுக்கலாம்? வாழ்ந்துக்கிடலாம். லெக் பீஸ்ன்னு நினைச்சுக்கிட்டு என்ன செஞ்சுக்கோங்க? சாப்பிட்டுக்கோங்க. அது பிரச்சனையே என்ன செய்யாது? கிடையாது. இருக்கிறவைகள் போதும். ஆண்டவர் நமக்கு எதை தந்திருக்கிறாரோ அதுல சந்தோஷமா என்ன செய்யுங்க? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி என்ன செய்யுங்க? வாழுங்கள். கர்த்தர் அதை விரும்புகிறார்கள். இந்த கடைசி காலத்தில் வாழுகிற தேவ பிள்ளைகள் வேத வசனத்தை மனதிலே வைத்து கடன் வாங்காதபடி என்ன செய்யுங்க? வாழுங்க. கடன் வாங்கினா அதை அடைக்க திராணி இருந்தா வாங்குங்க. முடிந்த அளவுக்கு கடனை என்ன செய்ய வேண்டாம்? வாங்க வேண்டாம். கடன் வாங்காதபடி இந்த உலகத்துல வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்க எப்படி விரும்புகிறீங்களோ அது உங்க விருப்பம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா என்ன செய்யணும்? இருக்கணும். என் பிள்ளைகள் யாரிடத்திலையும் போய் வெட்கப்பட்டுறக்கூடாது. யாரிடத்திலையும் போய் தலை குனிந்து இருக்கக்கூடாது. நம்ம பிள்ளைகளை நம்ம வெட்கப்பட விடுவோமா? விடவே மாட்டோம். நம்ம பிள்ளை தலை குனிய விடுவோமா? விடவே மாட்டோம். அதே போலதான் உங்களையும் என்னையும் ரட்சித்து தம்முடைய பிள்ளையாய் மாற்றி ரட்சித்து அவருடைய இரத்தத்தை சிந்தி மீட்டதான தேவ பிள்ளைகளை ஒரு நாள் அவர் என்ன செய்ய மாட்டார்? வெட்கப்பட விடமாட்டார். வெட்கப்படக்கூடாது என்று விரும்புகிறார். ஆனா நம்ம சுய புத்தியில போய் சார்ந்துட்டு வாழ்ந்தோம் என்று சொன்னா, வெட்கப்பட்டு நின்னா அதற்கு ஆண்டவர் பொறுப்பு அல்ல. நம்முடைய வாழ்க்கையில நம்ம இந்த ஆண்டு முழுவதும், அதுக்கு தான் அந்த முதல் மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதான காரியம், உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறதான காரியம் என்னன்னா, நீங்க தான் கொடுக்கணும். நீங்க வாங்குகிறவர்களாய் அல்ல. உங்களுடைய கரம் என்னைக்குமே தாழ்ந்து போனதா இருக்கக்கூடாது. உங்களுடைய கரம் உயர்ந்ததா இருக்கணும். உங்களுடைய கரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்துல போதும் என்கிற மனசு இருந்தா நிச்சயம் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். போதும் என்கிற மனசு இருந்தா நம்ம திருப்தியாய் வாழுவோம். உண்ணவும் உடுக்கவும் இன்னைக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்னைக்கு தாரும் என்கிற நிலைமையில நம்முடைய வாழ்க்கை கடந்து போகும் என்று சொன்னால் நாம் சந்தோஷமாய் வாழலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், பண ஆசை வேண்டாம். அப்பதான் நான் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன்? விலக மாட்டேன். இருக்கிறவைகள் போதும் என்று என்ன செய்யுங்க? எண்ணுங்கள். இப்படியே இந்த ஆண்டு முழுவதும் ஆளுங்கள். நிச்சயமா இந்த ஆண்டின் முடிவுக்குள்ளாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நம்ம தீர்மானத்தோடு கடந்து செல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் நிறைய வேத வசனங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான காரியம், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே உங்களுக்கு மிகுந்த ஆதாயம். தேவ பக்தியோடு ஒரு மனுஷன் வாழணும்னா போதும் என்கிற மனசு வேணும். தெய்வ பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும். உங்களுடைய வாழ்க்கையில போதும் என்கிற மனசு இருக்கிறதா? இன்னைக்கு பலவிதமான இச்சையில மாட்டி இருக்கிறோமா? பலவிதமான ஆசையில சிக்கி இருக்கிறோமா? தேவையை கர்த்தர் நமக்கு சந்திப்பார். பண ஆசை வேண்டாம். பண ஆசை வேண்டாம். இன்னைக்கு இச்சையினாலே அநேகர் இழுக்கப்பட்டிருக்கிறார்கள். இச்சை ஒரு பாவம். இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு பல ஆசைகள் இருக்கலாம், பல விருப்பங்கள் இருக்கலாம். ஆனால் அது தேவ சித்தத்தின்படியா இருக்கணும். தேவன் நமக்கு கொடுக்கிற நன்மையா இருக்கணும். நம்முடைய ஆசைகளை தேவன் நிறைவேற்றணும்னு சொன்னா, அவர் சித்தத்தின்படி விரும்பினால் ஆசைகளை அவர் நிறைவேற்றுவார். சித்தம் இல்லாமல் நம்ம என்ன நினைச்சாலும் சரி,
ஒருவேளை அது நமக்கு நாமளே தேடிக்கொண்டால் அதுல சோதனை இருக்கும், கண்ணி இருக்கும், அதிலே வருத்தங்கள் இருக்கும், அதிலே பலவித சிக்கல் வந்து தங்களை தாங்களே குத்திக் கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு அநேகர் தங்களை தாங்களே வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற மனிதர்கள் உண்டு, தங்களை தாங்களே உருவ குத்தி கொண்டிருக்கிற மனிதர்கள் உண்டு, தங்களை தாங்களே இன்றைக்கு கெடுத்து கொண்டிருக்கிற மனிதர்கள் உண்டு. காரணம் கடன். கடன் என்கிற நிலைமையில பண ஆசை, பணக்காரன் ஆகிரணும், எல்லாம் என் வீட்டுல இருக்கணும், 4 பேர் வந்தா என் வீட்டை பார்க்கும்போது நல்லா இருக்கணும். இல்லவே இல்லை. கர்த்தர் நமக்கு இருக்கிறவைகளே போதும் என்று இருப்போம். இருக்கிறதிலே நம்ம திருப்தியாய் வாழுவோம், இருக்கிறதிலே நம்ம சந்தோஷமாய் வாழுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார்.